கேரள அரசு அறிமுகப்படுத்த உள்ள புதிய ராகிங் தடை சட்டத்தில் உருவகேலியும் தண்டனைக்குரிய குற்றமாக சேர்க்கப்படவுள்ளது. கேரள கால்நடை மருத்துவக் கல்லூரி மாணவர் JS சித்தார்த்தன் ராகிங் துன்புறுத்தல் காரணமாக கடந்த ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து கேரள ராகிங் தடை சட்டம் வலுவற்றதாக இருப்பதாக பரவலான விமர்சனங்கள் இருந்தன. எனவே ராகிங்கை தடுப்பதற்கான புதிய சட்டத்தை கேரள அரசு அறிமுகப்படுத்தவுள்ளது. புதிய சட்டத்துக்கான மசோதாவில் உருவகேலி, உளவியல் ரீதியான துன்புறுத்தல் மற்றும் டிஜிட்டல் துன்புறுத்தல் ஆகியவை முதன்முறையாக தண்டனைக்குரிய குற்றங்களாக சேர்க்கப்பட்டுள்ளன. இணையம் அல்லது பிற மின்னணு சாதனங்கள் மூலம் செய்யப்படும் எந்த ஒரு துன்புறுத்தலும் இனி காவல்துறையினர் பிடியாணையின்றி கைது செய்யப்படக்கூடிய குற்றமாக கருதப்படும். ராகிங்கின் வரையறை குற்றச்செயல்களை தூண்டுதல், குற்றச்சதி, சட்டவிரோதமாக கூட்டம் கூடுதல், கலவரம் ஆகியவற்றையும் உள்ளடக்கியதாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த மசோதா சட்டமாக நிறைவேறினால் மாணவர் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.